வணக்கம். செல்வகுமாரின் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அப்புறம் நேற்று நைட் இங்கே நம்ம குடிமங்கலம் பகுதியில் நம்ம தொட்டம்பட்டி கொங்கல் நகரம் பகுதியில இருந்துங்க. நேற்று நைட் ஒரு தூறல் நல்ல ஒரு லேசான மழை காணப்பட்டுச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த காற்று சுழற்சி சொல்லியிருந்தீங்க, அது எப்பங்க ஐயா நீ அப்படியே மழை இருக்கிறதுக்கு அதிகமாகுமா? அதாவது இப்போ காற்று சுழற்சி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிச்சிருக்கிறது. எது மட்டும் அறிவிச்சிருக்காங்கன்னா, லட்சத்தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. சரிங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சரிங்க. இன்னொரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல உருவாக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்க. அது 2-3 நாளைக்கு முன்னாடியே உருவாகிடுச்சு. சரிங்க. இப்போ அது இலங்கை தரையில் பாதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல இருந்து இலங்கையில தரையில ஏறி நிக்குது. சரி. அதாவது வடக்கு நோக்கி நகரப்போகுது. மன்னார் வளைகுடா, இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிக்குது. இப்போ மேலடுக்கு சுழற்சியா நிக்குது. சரிங்க. படிப்படியா அது கீழடுக்கு சுழற்சியா மாறப்போகுது. இதனாலதான் பெஞ்சது உங்களுக்கு மழை. இப்போ மழை தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா பரவலா தொடர்தூரலாவே பெஞ்சிட்டே இருக்கு. சரிங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, அப்புறம் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டத்திலையும், திண்டுக்கல் நத்தம், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொன்னமராவதி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில்லாம் தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டே இருக்கு. டெல்டாவில் ஒரு கேப் இருக்குது. நேற்றுக்கெல்லாம் 2 நாளா மழை பெய்யுது. நேற்று 2 நாளா பாத்தீங்கன்னா அதிகபட்ச மழை பாத்தீங்கன்னா நேற்று முன்தின மழைய மினிமிசல்ல 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டம் சிறுவாலூர் 10 சென்டிமீட்டர், கவுந்தம்பாடி 9 சென்டிமீட்டர், செங்கோட்டை 8 சென்டிமீட்டர், ஆளையார்கோவில், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர்ல கூட மழைதான். சிவகங்கை மாவட்டம் ஆளையார்கோவில், ஊத்து, புத்தனணை இதெல்லாம் 7 சென்டிமீட்டர், முதுகுளத்தூர் இதெல்லாம் 6 சென்டிமீட்டர். நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு. இப்ப மழை படிப்படியா அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் பெஞ்ச மழை, இந்த மே மாதம் பெய்ய வேண்டிய மழை 25 மாவட்டத்துல சராசரி கூடுதல் பெஞ்சிருக்கு. இப்ப படிப்படியா டெல்டா மாவட்டங்கள்ல பெய்கிற மழை அப்படியே கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தொடங்கிட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடங்கிட்டு, சென்னைக்கும் தொடங்க போகுது. அப்படியே உள்ளேயும் உங்களுக்கு தொடங்கிடும். இப்ப இந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு மேல ஏறி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டியே வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 15ஆம் தேதி தான் சென்னை அடையும். இன்னைக்கு தேதி 8ல இருந்து மழை அதிகரிக்கும். 8ல இருந்து ஒரு வாரம் மழை தான் தமிழ்நாட்டுக்கு. விட்டு 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 மழை இருந்துட்டே இருக்கும். சென்னை வந்தது மீண்டும் பெங்களூர் வழியா மங்களூர் போகும். அது ஒரு 3 நாள் எடுத்துக்கும், 18ஆம் தேதி வரைக்கும். திரும்பி வங்கக்கடல் இன்னொரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அதை நோக்கி திரும்பி வங்கக்கடலுக்கு வந்துடும். மாத இறுதி வரைக்கும் மழைதான். அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். இப்ப இந்த அரபிக்கடல் காற்று சுழற்சியும் அந்த வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இணைஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், கேரளாவிலையும், கர்நாடகாவிலையும் அணைகள் நீர்பிடிப்பதிலையும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்படியே தென்மேற்கு பருவமழை 28ஆம் தேதி தொடங்குது. அந்த காற்று சுழற்சி 25ஆம் தேதி வருது கேரளா ஒட்டி. 28ல இருந்து தென்மேற்கு பருவமழை. வழக்கமா பெய்யக்கூடிய மழை சராசரி கூடுதல் மழை தான். அதோட பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குடிமங்கலம் ஒன்றியம் தொட்டம்பட்டி கொங்கல் இடத்துல இருந்துங்க. வணக்கம் சார். அப்புறம் அந்த வெயில் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. அந்த வெயில் எப்படி இருக்கும், இப்ப வரப்போற மழையும் நம்ம இந்த வெப்பச்சலனம் மாதிரி சாயங்காலம் ஈவினிங் தான் ஆரம்பிக்குமா, இல்ல இந்த தாழ்வு மண்டல மழைங்கிறதுனால எந்த மாதிரி பெய்யுங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நன்றி. அதாவது நான் மருத்துவமனையில தான் இருக்கேன். சரி. உடம்பு பரவாயில்லைங்க சார்? பரவாயில்ல நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கு. நல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா இன்னைக்கு நாளைக்கு? ஆமா, இன்னைக்கு ஈவினிங்ல நைட்டுக்கு வந்துடுவேன். சரிங்க. அதாவது இந்த தொடர்ந்து நம்ம ரேடார் அப்சர்வ் பண்ண முடியல. சரிங்க. இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும். நடந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒதுக்கி அங்கங்கே பரவலா சீரா தொடர் மாதிரியா தூரலா தான் இருக்கு தென் மாவட்டங்கள்ல. சரிங்க. இப்ப சிஸ்டம் எங்க நகருக்கோ அடுத்த மாவட்டத்துக்கு மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சிஸ்டம் வடக்கு நோக்கி நகர்ந்ததுனால சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர்ல பெய்யுது.
பெய்யற மழை எப்படி பெய்யுதுன்னா தொடர்ச்சியா தூங்கிட்டே இருக்கு. சரிங்க. சிஸ்டம் வந்து கொஞ்சம் மூவிங் மறுபடியும் வேற எங்கேயாவது ஆக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இல்லை, காற்று சுழற்சி. ஆமாங்க. இன்னும் ஒரு தாழ்வு பகுதியா மாறல, தாழ்வு நிலையா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் காற்று சுழற்சியா தான் இருக்கு. சரிங்க. இது அங்கும் இங்கும் நகர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால திடீர்னு என்ன செய்யும், அங்க விட்டுட்டு திடீர்னு டெல்டாவில் பிடிக்கும். சரிங்க. திடீர்னு என்ன செய்யும், மேற்கு நோக்கி நகர்ந்துன்னா மேற்கு மாவட்டங்கள் பிடிக்கும். திடீர்னு கர்நாடகா பிடிக்கும். இப்படி நகர்ந்து நகர்ந்து போயிருக்கிறதுனால எப்ப வேணாலும் எங்க வேணாலும் மழை பெய்யலாம். ஆனால் பெஞ்சா ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ச்சியா பெய்யும், மழை காலம் மாதிரி தெரியும். சரிங்க. திடீர்னு விட்டுரும். அப்புறம் வேற ஊர்ல பெஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் மறுபடியும் வரும். இப்படி 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டம் நகர்ந்து நகர்ந்து மாறி மாறி மழை பொழிவு கொடுக்கும். விட்டாலும் வரும், விட்டாலும் வரும், வந்தாலும் விடும். வெயிலை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து 39 டிகிரி வேலூர்ல பதிவானதெல்லாம் அதுவும் குறைஞ்சி 38 ஆயிடுச்சு. சரிங்க. இன்னைக்கு 36, 35 ஆயிரம். இன்னும் 100 டிகிரிக்கு வாய்ப்பே இல்லை. 100 டிகிரிக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை இந்த மாசம் இறுதிக்குள்ள. அப்படி வந்தால் இந்த சிஸ்டம் அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது கொஞ்சம் வேலூர்ல ஒரு 38 வரைக்கும் போகலாம், 100 ஆகலாம். அதுவும் வேலூர் மட்டும்தான். ஆந்திர பிரதேசம் மட்டும்தான். நமக்கு வந்து வெயில்ங்கிறது இனிமே இருக்காது. மேகமூட்ட வானிலை, அவ்வப்பொழுது மழை, விட்டு விட்டு மழை, மேக வானிலை, மிதமான காற்று, தில்லுன்னு ஒரு வானிலை. பெருசா வெயில் இருக்காது. மழை எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் வரும். ஒரு இந்த மாசம் கடைசி வரைக்கும் இதே கிளைமேட் தான். 15ஆம் தேதி வரைக்கும் உறுதி. அனைத்து மாவட்டங்களுக்கும் இதே கிளைமேட் தான், எல்லா மாவட்டத்துக்கும். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும், மேற்கு நீலகிரி முதல் கோடியக்கரை வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் இதே மாதிரி. இது வந்து அடுத்தடுத்த சிஸ்டம் இருந்துட்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும். அதனால மழை இருந்துட்டே இருக்கும். மழை சில நாட்கள் 1 நாள் 2 நாள் பெய்யலன்னா கூட அடுத்த 2 நாள் கழிச்சு உங்களுக்கு வரும். அப்ப வேற ஊர்ல பெஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா காற்று சுழற்சி தாழ்வு நிலையா இருக்கிறதால இந்த மாதிரி சிஸ்டம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.